குட்டீஸுகளா, கதை கேட்க ரெடி ஆகிட்டிங்களா? சரி, நான் சொல்கிறத கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். ராஜாங்கிறவங்க யார்? நாட்டை ஆளக்கூடியவங்க ராஜா. அவர் ஒரு நாள் அவருடைய மாளிகைக்கு மேலே இப்படி வாக்கிங் போயிட்டுருக்கும்போது ஒரு க்ரோ, அதாவது காகம் பறந்து போயிருக்குது. அதை பார்த்த உடனே இவருடைய மனசில் ஒரு எண்ணம் தோணிச்சான். நம்ம நாட்டில் எவ்வளவு காக்கா இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு மனசில் தோணி இருக்குது. இந்த காகம்ங்கிறது என்ன? ஆகாய தோட்டிம்பாங்க. தோட்டிங்கிறது துப்புரவாக்குறவங்களுக்கு. கீழே என்ன கிடந்தாலும் அது பறந்து வந்து எடுத்துகிட்டு போய் அந்த தரையெல்லாம் க்ளீன் ஆக்கிடுமா. இந்த மாதிரி ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வந்த உடனே வேலையாளை கூப்பிட்டு முரசரைக்க சொல்கிறாரு. முரசரைஞ்ச அர்த்தம் என்ன? சபை கூடுதுன்னு அர்த்தம், அரசு சபை கூடுதுன்னு அர்த்தம். உடனே அரசு சபையை கூடியாச்சு, ராஜா வந்தாச்சு. ராஜா வந்தால் எல்லா மந்திரிகளும் அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாம் வந்து மண்டபத்தில் வந்து கூடிட்டாங்க. இப்போ ராஜா கேட்குறாரு, நம்முடைய நாட்டில் எவ்வளவு காகம் இருக்குது, நீ எனக்கு இப்போ சொல்லி ஆகணுங்கிறாங்க. ஒருத்தன் பார்த்துக்கிறான். எத்தனை ஆண்கள் இருக்கிறான்னா சொல்லலாம், பெண்கள் இருக்கிறாங்கன்னு கேட்டதெல்லாம், சிறுவர்கள் சிறுமியர்கள் இருக்கிறாங்கன்னு கேட்டலாம், முதியோர்கள் இருக்கிறாங்கன்னு கேட்டால் சொல்லலாம், மரத்தை சொல்லலாம், மிருகங்களை சொல்லலாம், மாட்டை சொல்லலாம். இவனடா காகத்தை கேட்குறான் அப்படின்ட்டு ஒருத்தன் பார்க்குறான். அப்போ ராஜாவுக்கு கோவம் வருது. எனக்கு பதில் ஒழுங்காக வரல, இப்போ நடக்கிறதே வேறு, அரண்மனையிலன்னு கத்துறாரு. சரி, அன்னைக்கின்னு முதலமைச்சர் கொஞ்சம் லேட்டாக வர்றாராம். லேட்டாக வந்ததோடு அவர் உள்ளே நுழையும் போதே அந்த காவலாளி இருப்பார்ல, உள்ளே நடக்கிற விஷயம் என்னங்கிறத அந்த காவலாளி சொல்லிட்டாராம். அவர் அங்கேருந்தே எச்சரிக்கையாக வர்றாராம். வந்த உடனே ராஜா கேட்குறாரு, ஏன் முதலமைச்சரை லேட்டாக வர்றீங்க அப்படின்னு கேட்டோன்னே, ஏன் கேட்குறீங்க ராஜா, எங்கள் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை, தலை போகிற பிரச்சனை, அதை முடிக்க தான் எனக்கு லேட்டாகிடுச்சின்னா. முடித்து வச்சுட்டீங்களா? இல்லை, அதுக்கு முடிவு பண்ணணுன்னு தான் ஒரு ஆலோசனை சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எங்கள் ஒய்ஃப் வந்து நம்ம இருக்கிற பில்டிங்கில் எத்தனை மண் துகள்கள் இருக்குதுன்னு கேட்குறா. இது யாராலையாவது சொல்ல முடியுமா? எனக்கு இதை ஆன்சர் பண்ண தெரியல. கடைசியில் என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்குறா ராஜா. ஒரு டப்பா நிறைய மண்ணள்ளி கொடுத்து, இதை எண்ணி வெயி, நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். அதுக்குள்ளே முரசரைஞ்ச நினப்பு வந்ததுனால ராஜா கூப்பிட்ருக்குறாரு, நான் போயிட்டு வர்றேன்னு நான் வந்துட்டேங்கிறாராம். ராஜா கேட்குறேன், என்னது முட்டாள்தனமான கேள்வி உங்கள் ஒய்ஃப்க்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாராம். அப்போ இவர் கேட்குறாரு, இங்கேயும் பிரச்சனை தான் அப்படின்னாங்களா? எங்கள் வீட்லேயும் பிரச்சனைனா அரண்மனையிலுமா பிரச்சனை கேட்டு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்ட உடனே, நாட்டில் எவ்வளவு காகுகள் இருக்குதுன்னு எனக்கு கணக்கு வேணுங்கிறார். இதுதானே ராஜா பெரிய விஷயம், இதுக்குத்தானே இவ்வளோ பேரை கூட்டி வச்சுருக்கிறீங்க. நம்ம நாட்டில் 50,000 காகைகள் இருக்குது, குரோ இருக்குதுன்னு சொல்லிட்டாராம். அப்போ ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியமா, ஏன்னா கேட்ட உடனே டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டான். இது உண்மையாங்கிறது தெரியணும்ட்டு ராஜா சொல்கிறாரு, சேவர்களை கூப்பிட்டு நம்ம நாட்டில் உள்ள காக்காயெல்லாம் கவுண்ட் பண்ண சொல்லுவோம் அப்படிங்கிறாங்களா. இந்த பாருங்க, பறவைக்கு ஆகாயமுள்ள அதோடைய எல்லை, அது எங்கே வேணாலும் போகும், எங்கே வேணாலும் வரும். அப்போ இந்த மந்திரி சொல்கிறாரா, எடுத்ததுக்கெல்லாம் அவசரம் தானே ராஜா, உங்களுக்கு கொஞ்சம் நேரம் பொறுங்க, நான் சொல்கிறத ஃபுல்லாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்கிறாங்க. சரி சொல்லுங்கள் முதலமைச்சரேன்னு சொன்ன உடனே, நீங்கள் காக்காயை நம்ம கணக்கெடுக்க போவோம் குரோவை. அப்போ கொஞ்சம் குரோ அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்கலாம், கொஞ்சம் ஒரு இளவு வீட்டுக்கு போயிருக்கலாம், கொஞ்சம் ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கலாம், கொஞ்சம் ஒரு திருவிழாவுக்கு போயிருக்கலாம், கொஞ்சம் வேறு எங்கேயாவது போயிருக்கலாம். இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம கணக்கெடுத்தால் ரொம்ப நல்லது. இப்போ போய் அவசரப்பட்டு கணக்கெடுக்கலாமா ராஜா அப்படின்னு கேட்டவுடனே, அப்போ தான் அவனுடைய முட்டாள்தனம் தெரியுதான். உடனே சபையை களைய சொல்லிட்டான். சபையை களைஞ்சப்புறம் முதலமைச்சர் மட்டும் இருக்க சொல்கிறான். முதலமைச்சர் ராஜா சொல்கிறாங்க, என்னுடைய கௌரவத்தை இன்னைக்கு காப்பாற்றி கொடுத்துட்டீங்க முதலமைச்சரே அப்படின்னாரா. எப்படி? என்னையெல்லாம் இவனுக்கு முட்டாள் நினச்சிட்டு போயிருப்பானுங்க அப்படி ராஜா சொன்னவொன்னே மந்திரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், இப்போ என்ன உன்னை பெரிய அறிவாளிலாம் நினச்சிட்டு போயிருப்பாங்க, உன்னை பெரிய முட்டாள் தான் நினச்சிட்டு போயிருப்பாங்கன்னு அமைச்சர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான்னு சொல்ல முடியாதில்ல. அதனால் இது அமைச்சர் என்ன செய்கிறாரு, அவருக்கு தேவையானதுக்கு இந்த விடை கொடுத்ததுனால பரிசுகளை கொடுத்து அனுப்பிடுறாராம். சரி, வீட்டுக்கு போய் உங்கள் பிரச்சனையை முடிங்கிறாராம். வீட்டுக்கு வர்றாங்க, பொண்டாட்டி மணலை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறா. எண்ணி முடிச்சிட்டியா?
எப்படி என்னன்னு தெரியல, எண்ணி எண்ணி பார்க்கவே முடிய மாட்டேங்குதுனால ஒரு டப்பாவில் இருக்கிற மண்ணையே ஒன்றால் எண்ண முடியலைன்னா இந்த வீடு எவ்வளவு மண்ணால் கட்டப்பட்டதுன்னு கேட்டால் யாருக்காவது ஆன்சர் பண்ண தெரியுமா? சாண்டுங்கிறது பொடி திங்ஸ், மண். அதை யாராலேயுமே எண்ண முடியாது. என்ன அறிவுட்டத்தனமாக பேசுகிற, இந்த மண்ணனை மாதிரியே நீயும் இருக்கிறையே, அரசன் எவ்வழி மக்கள் அவ்வழிங்கிறதுக்கு நீ தான் உதாரணம் அப்படின்னு சொல்லி இந்த இந்த முதலமைச்சர் ஒய்ஃப்ட்ட சொல்கிறாரு. சொன்ன உடனே அப்போ தான் அவளுக்கு தன்னுடைய முட்டாள்தனம் தெரியுதான். இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரெண்டுமே முட்டாள்தனமான கேள்விகள். இதுக்கு ஆன்சர் பண்ணணுன்னா கொஞ்சம் புத்திசாலி வேணும், அதுவும் யோசனை பண்ணாமல் ஆன்சர் பண்ணணுமா. சில சமயங்களில் எல்லாரும் முட்டாளாகிடுவாங்களா? காரணம் அவங்க சிந்திக்கக்கூடிய தன்மை இல்லாதனால முட்டாளாகிறான். செய்யக்கூடிய வேலையை இடமறிந்து செய்யணும். அந்த ராஜா கேட்ட கேள்விக்கு டக்குனு அமைச்சர் ஆன்சர் பண்ணவுடனே அவனுக்கு அதை என்னன்னு போல கரெக்டுன்னு போல தோன்றிடுச்சு. பார்த்தீங்களா? எதையும் ரொம்ப ஆழமாக நான் யோசித்தா குழம்பி போயிடுவோம்னு புத்தர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் நம்புங்கள் குட்டீஸ்களை, உங்களை நீங்கள் நம்பணும் முதல்ல. அதுக்கப்புறம் பாருங்க, உலகத்திலே மிகப்பெரிய விஷயம் என்ன? சிரிப்பு. அந்த சிரிப்பை சிரிக்க வைக்கிறதுக்கு பார்த்தீங்களா, அது அவங்களுக்கு பெரிய நன்மை கிடைக்குமா. நீங்கள் பேசக்கூடிய செயலில் அடுத்தவங்களுக்கு துன்பம் தராமல் நீங்களும் சிரிங்க, அடுத்தவங்களையும் சிரிக்க வைங்க. ஆனால் சிந்தித்து சிரிக்கணும், சிரிக்கிறதுலேயும் சிந்தித்து செயல்படணுமா. குட்டீஸ்களா, பை, நாளைக்கு சந்திப்போம்.